வணக்கம் மக்களே. இன்று குறுந்தொகையின் 144வது பாடலை கேட்போமே. கழிய காவி குற்றும் கடல வெண்தலை புணரி ஆடியும் நன்றே பிரிவு இல் ஆயம் உரியது ஒன்று அயர இவ்வழி படுதலும் ஒல்லாள் அவ்வழி பரல் பார் படுப்பச் சென்றனள் மாதோ செல்மழை தவழும் சென்னி விண் உயர் பிறங்கல் விலங்கு மலை நாட்டே. பாடியவர் மதுரை ஆசிரியன் கோடம் கொற்றன். மகட்போக்கிய செவிலித்தாய் சொல்லியது என்பது துறைக்குறிப்பு ஆகும். உடன்போக்கில் சென்ற மகளை நினைத்து ஏங்கும் செவிலியின் கூற்றாக இப்பாடல் அமைகிறது. கூற்றுக்கு உரியவள் செவிலி. சொற்பொருள்: களி கடல் அருகில் உள்ள நீரோடை. கழிய களியின் கண் உள்ள. காவி கருங்குவளை செங்கழு நீருமாம். குற்றும் பரித்தும் கடல கடலின் கண்ணவாகிய கடலில் உள்ள. புணரி அலை ஆயம் விளையாட்டு மகளிர். பரல் பருக்கை கற்கள். பாழ் படுப்ப மெல்லடி நோக தலைவியின் மெல்லடிகளின் அழகை சிதைக்கும் பரற்கற்கள். இங்கு பிரிவில் ஆயத்தோடு விளையாடிய மகள் பற்றி சொல்லுகிறாள். இங்கு உறழ்ந்து சொல்லுகிறாள். முதல் 3 அடியில் தலைவி இங்கு என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை சொல்லுகிறாள். கழிய காவி குற்றும், குற்றும்னா பறித்தும் என்பது பொருள். குவளை மலர்களை பறித்து விளையாடிய தலைவி. கடல் வெண் தலை புணரி ஆடிய தலைவி. பிரிவு இல் ஆயத்தோடு இருந்த தலைவி. ஆய மகளிர் உடன் இருக்க விளையாடி திரிந்த என் மகள் என்பது பொருள். இங்கு இருக்காமல் தலைவனுடன் சென்று விட்டாள். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி தருகின்ற இடத்தை விட்டு தலைவனுடன் சென்று விட்டாள். அவ்வழி எங்கு பரல் பார் படுப்பச் சென்றனர். பரற்கற்கள் தன்னுடைய மெல்லடியை உறுத்தும்படி குத்தும்படி சென்று விட்டாள். மாதோ செல்மழை தவழும் சென்னி மேகக்கூட்டங்கள் தவழ்கின்ற மலை உச்சி. விண் உயர் பிறங்கல் விலங்கு மலை நாட்டே. மலைகள் நிறைந்த நாட்டிடத்தே சென்ற தலைவி. அந்த மலைகள் எப்படிப்பட்ட மலை? வானளாவ உயர்ந்திருக்கின்ற மலைகள் நிறைந்த நாடு. விலங்கு மலை என்றால் குறுக்கும் நெடுக்குமாக படர்ந்திருக்கின்ற மலை தொகுதி. சுனைப்பூவை பறித்து விளையாடிய தலைவியை குறுந்தொகை 142வது பாடல் காட்டுகிறது. சுனைப்பூ குற்று தொடலை தையி என்பது அப்பாடலடி ஆகும். பரல் தலைவியின் மெல்லிய அடியின் அழகை அழிக்கும்படி சென்றிருக்கின்றாள். மழை தவழ் மலைநாடு, மேகங்கள் தவழுகின்ற மலைநாடு. பாலை வழியில் சென்ற தலைவி. செல் மழை தவழும் சென்னி என இப்பாடல் சுட்டுவது போல மழை விளையாடும் குன்று சேர் சிறுகுடி பற்றி குறுந்தொகையின் ஒரு பாடல் காட்டுகிறது. வெண்தலை புணரி ஆயமுடு ஆடி என்பது அகநானூற்று பாடலின் பதிவு ஆகும். மீண்டும் ஒருமுறை பாடலை வாசிப்போம். கழிய காவி குற்றும் கடல வெண்தலை புணரி ஆடியும் நன்றே பிரிவு இல் ஆயம் உரியது ஒன்று அயர இவ்வழி படுதலும் ஒல்லாள். இப்படிப்பட்ட தலைவியின் ஊரை விட்டுவிட்டு அவ்வழி பரல் பார்ப்படுப்பச் சென்றனள் மாதோ செல்மழை தவழும் சென்னி விண் உயர் பிறங்கல் விலங்கு மலை நாட்டே என்பது குறிஞ்சித்திணையில் அமைந்த பாலைப்பாடல் ஆகும். பாடலுள் வரும் கழிய காவி வெண்தலை புணரி தலைவியின் வீட்டில் தலைவி எப்படி ஆய மகளிர் சூழ இருந்தாள் என்றும் தலைவனுடன் சென்ற வழி எப்படிப்பட்டது என சொல்லும் பாடல் இது. நன்றே நன்று கூட்டல் ஏகாரம் அசைநிலை. மாதோ மாது கூட்டல் ஓகாரம் அசைநிலை. நாட்டே நாடு கூட்டல் ஏகாரம் அசைநிலை. ஆக 3 அசைநிலைகள் வந்து இப்பாடலுள் செவிலியின் மனநிலையை நமக்கு இந்த அசைநிலைகள் உணர்த்தி நிற்கின்றன. மகட்போக்கிய செவிலித்தாய் அவளுடைய பார்வையிலிருந்து மகள் எப்படி இருந்தாள் என்பதை மட்டுமே சொல்லுகின்ற பாடலாக இப்பாடல் அமைந்துள்ளது. சிறப்பு.